வணக்கம். இன்னைக்கு அப்பச்சி சமையல்ல தேங்காய் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் மைதா மாவு எடுக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மாவை சும்மா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, தண்ணி சேர்க்காம. இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு மாவு பத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவு இருக்கணும். இது கூட இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் போலி பண்ணும்போது மாவு நல்லா பூர்ணம் வச்சு இழுக்கிறதுக்கு நல்ல ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். எண்ணெய் நல்லா மாவுக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக வரும். மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே தடவி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க மாவை. இந்த மாதிரி மாவு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெயை. இது 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம உள்ளே பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது கூட ஒரு தேங்காயை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இது கூட ஒரு 2 வெல்லத்தை நச்சு சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நச்சு சேர்த்துக்கலாம் வெல்லத்தை. பாகு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாகு கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இதை ஆற விட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டின உடனே நம்ம இந்த தேங்காயில் சேர்க்க போகிறோம். இப்போ பாகு ஆற விட்டுறக்கூடாது, ஆறுனா இறுகிரும். அதனால் நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கி வடிகட்டின உடனே நம்ம இந்த தேங்காய் கூட இந்த வெல்லத்தை சேர்த்துடணும். இது நல்லா போலிக்குள்ளே வைக்கிற பூரண லெவலுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாதிரி உருண்டையை உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி போலிக்குள்ளே வைக்கிற மாதிரி சின்ன உருண்டையை உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டினீங்க அப்படின்னா போலியில் வைக்கும்போது பூர்ணம் வெளியில் வந்துடும். ஒரு கப்பில் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு இப்போ நம்ம போலி மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சு வச்சுருக்க போலி மாவை இந்த மாதிரி எடுத்து மறுபடியும் லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை சின்ன உருண்டையை உருட்டிட்டு இது கூட நம்ம பூர்ணம் வச்சு போலி செய்ய போகிறோம். ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி போலியில் உருண்டையில் உருட்டி வச்சுருக்க பூர்ணத்தை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இதை ரொம்ப அழுத்திலாம் உருட்டிடக்கூடாது, பூர்ணம் வெளியில் வந்துடும். நம்ம லைட்டாக இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை ரெடி பண்ணணும், தட்டணும். இந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக தள்ளி விட்டுக்கோங்க மாவை.
நடுவில் உள்ள பூர்ணம் வந்து இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது ஃபுல்லாகவே அப்ளை ஆகும். நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கனால மாவு வந்து நல்லா ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா இழுக்க வரும். இப்போ வந்து தோசைக்கல் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழை இலை இது மேலே வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் வச்சுருக்கனால இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடும். இது கூட நம்ம வந்து தோசைக்கல்ல இதுலேயும் நெய் தேவையில்லை. ஏன்னா நம்ம அதிலே நிறைய எண்ணெய் நெய் சேர்த்துருக்கனால வந்து தேவைப்படாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 பக்கெட்டு செவந்ததுக்கப்புறம் லைட்டாக மேலே நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு போலியை வந்து இந்த மாதிரி வந்து சுட்டெடுக்கணும். ஃபுல்லாக வச்சிட்டிங்க அப்படின்னா வேகாது. ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரணும். பாருங்கள், நம்மளோட போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களோட சேனலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.